அண்ணா அதிவீரன் என்று சொல்லி ஆமா அந்த அர்ஜுனன் வந்தாலும் சரி, அர்ஜுனன் வந்தாலும் சரியே. டேய் அண்ணா என் கையில என்ன இருக்குது என்ன தெரியுமா? அண்ணா? நாகாஸ்திரம். நாகாஸ்திரம் இருக்கின்றன. நாகாஸ்திரமோ ஆமா ஏற்கனவே ஏற்கனவே அர்ஜுனனுக்கு பகை. பகை எப்படி எப்படி? காண்டாவரத்தை எரிக்கும் பொழுது எரிக்கும் பொழுது பால் அடிபட்டு அடிபட்டு தப்பி வந்து விட்டது. ஆமா அன்று முதல் நாகேந்திரன் அர்ஜுனனுக்கு யார் எதிரி யார் எதிரி வழங்கத்திலிருந்து ஆமா என் வீட்டில் வாசலில் வந்து நின்றது. அபயம் கேட்டது. ஐயா எனக்கோ நீங்கள் ஒரு நாளைக்கு 60 கிண்ணம் பாலுக்கு ஊற்றி வளர்த்தால் கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலும் அந்த அர்ஜுனன் சிரம் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அப்படியே ஆமாம் அவனை வைத்து அப்படியே நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மதிகுலத்தில் ஊதித்தா மன்னானி எந்தனுக்கு உங்களுக்கு அன்பில் விடைத்தாம்பலம் கையில் கொடுத்தால் நீங்களே வெற்றி நிச்சயம். நான் சென்று அவர் இருவர் எல்லாரும் முடித்து வருகிறார். நான் போறேன். அப்படி ஆகட்டும். ஆமா நீங்கள் சென்று இப்ப உங்களுக்கு விடைத்தாம்பலம் கொடுக்கணும். விடைத்தாம்பலம் கைத்தாம்பலம் கொடு. தாம்பூலம் காசு கொடுவாங்க. ஆட்டோ வச்சு யாரு போறேன்டா. ஐயோ மணி கல்யாணத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. மகாராஜா பாத்தியா? மணி பாத்தியா? அண்ணன் பண்ண வேலை பாத்தியா? தம்பி என்ன சொல்றான்? கை தாம்பலம் கொடுத்தான். அதானே தவறி போச்சு. தவறி போச்சு. அண்ணா போறியான்னு கேக்குறான். போறியா? நானாச்சும் போய் வரேன்னு சொல்லக்கூடாதா? நானும் தம்பி துரியோதனா நானும் போறேன்டா. தம்பி இன்னைக்கு போயிட்டீங்கன்னா திரும்பவா போற? ஐயோ பாத்தியா? போனா ஒரு பேரு முன்னாடி போனா என் பேரு பின்னாடியே வருண்ணா. சண்டைக்கு போற தேர்னா சண்டைக்கு போற தேர் சொல்றேன். நீங்க போயிட்டு வாடா அண்ணா. நீங்க இப்ப யாருடைய தயவால நீங்க சண்டைக்கு போறீங்க? யாருடைய தயவால? ஆமா ஆண்டவன் நடினாரே அமர்தல்யாயி யானோ ஆண்டவன் வாடா எங்கடா போறீங்க? எங்க போறீங்க? ஆமா அவனோ நம்மளுக்கு எதிராளி. ஆண்டவனா யார புரியுது? ஆண்டவன் மாலாய் கண்ணனை புரியுது. ஆண்டவனா மாலாகியா கண்ணன் கிடையாது. அந்த பரம கடவுளும் கிடையாது. ஏன் சொல்ல அப்படியே? அந்த பரம கடவுளும் கிடையாது. என் உடல் இருக்குது பாரு. ஆமா இந்த உடல் இருந்தாதானே இந்த உடல்ல உயிர் இருந்தாதானே நான் சண்டைக்கு போக முடியும். இந்த ஆண்டவன் தயவினாலே அமர் செய்த ஏகி நானும் பாண்டவன் புதல்வனான பர்குணன் கையை எந்தன் நீண்டோர் வானத்தால் நிலகடையிலவே செய்து மீண்டும் நான் வருவேன் எனக்கு விடை அளித்தீரான். அப்படியே ஆகட்டும்னா. ஆமா நீங்க சென்று வாங்க போங்க. சரியா? நீங்க சென்று வாருங்கள். அது மட்டும் இல்ல நீ இன்னும்
வாரா. ஆனால் தம்பி அர்ஜுனனுக்கு எதிராக ரத ஓட்ட வரக்கூடிய ஆள் யாரு? அர்ஜுனுக்கு எதிராக ரதம் ஓட்ட சரியான ஆள் பத்தியா? அண்ணா, அர்ஜுனுக்கு ரதம் ஓட்டக்கூடிய ஆளு பகவான் மாலாய கண்ணன் வருகின்றார். மாலாய கண்ணன் வருகின்றார். ஆமா, அவருக்கு சமமாக ஆமா, எனக்கு ரத ஓட்ட ஒரு ஆளை அனுப்பினால் சண்டைக்கு போறேன்னா சண்டைக்கு போறேன். அண்ணா, அப்பேற்பட்டால் யார் அனுப்பணும்? அப்பேற்பட்டால் யார் தெரியுமா? நீ ஆளுங்க. அப்பேற்பட்டால் யார் அனுப்பணும்? தெரியவில்லை. யார் என்று தெரியுமா? யார்? அந்த மனுநரி ஜல்லிய மாமன். அந்த மனுநரி ஜல்லிய மாமன். மாமனோ சாரதியுமானால் மாமனும் சாரதியானால் கண்டிப்பாக இவர்களை துண்டிப்பே கண்டிப்பேரே. ஆந்திரதேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஜல்லிய மாமனை உங்களுக்கு தேர் சாரதியாக கொடுத்தால் ஆகட்டும் அண்ணா. நான் இப்பவே சென்று வரேன். கொடுக்கின்றேன். அப்படியே ஓடியா. இதோ மாத்ராதா சதிபதி ஜல்லிய மாமனை இதோ உங்களுக்கு தேர் சாரதியாக அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் சென்று வாருங்கள் அண்ணா. அப்படியே ஆகட்டும் மாமா, நீங்கள் சென்று இதோ கர்ணனுக்கு தேர் சாரதியாக சென்று வாருங்கள். அப்படியே சென்று மணி நாம இப்ப எங்க போனோம்? அட தத்துவம் தனக்கு தானே